நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். காசாவை சேர்ந்த பல குழந்தைகளுடைய நிலைமையின் ஒரு உதாரணம்தான் இந்த காணொளி. காசாவில் ஒரு பலஸ்தீனிய குழந்தை இஸ்ரேலிய குண்டுவீச்சினால் கொல்லப்பட்ட தன் பெற்றோர்களின் கல்லறையில் படுத்திருக்கும் காட்சியே இது. பார்க்கும்போதே கண்களில் கண்ணீர் வருகிறது உறவுகளே. அவர்களின் வாழ்க்கை ஒரு நொடியில் மாறிவிட்டது. அவர்களின் பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள், உறவினர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு தனிமையில் பரிதவிக்கும் நிலையில் தற்போது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ். வீடு வாசல்களாகட்டும், சொத்து செல்வங்களாகட்டும் அனைத்தையும் மீண்டும் பெற முடியும் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் போன உயிர்கள் மீண்டும் திரும்புமா உறவுகளே? இதனால் அவர்களது வாழ்க்கை பழைய நிலைக்கு திரும்பவே முடியாத சூழலில் ஏற்பட்டிருக்கிறது. காசாவில் ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகத்தின்படி இந்த மோதலில் சுமார் 39,000க்கும் மேற்பட்டவர்கள் மரணித்திருக்கின்றார்கள், சகிதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் அரைவாசிக்கு மேற்பட்ட மரணங்கள் குழந்தைகளாகவே இருக்கின்றார்கள். யுனிசெஃபின் தகவல் தொடர்பு மேலாளரான ரிக்டோவின் கூற்றுப்படி காசா பகுதியில் உள்ள தாய் தந்தை இழந்த குழந்தைகளின் துல்லியமான எண்ணிக்கையை நிர்ணயிப்பது தற்போது பகையின் தீவிரம் மற்றும் தரையில் வேகமாக வளர்ந்து வரும் சூழ்நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் சவாலானதொரு விடயமாகவே உள்ளது என்று கூறியிருக்கிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கி இதுவரை உலகில் நடந்த அத்தனை மோதல்களிலும் உயிரிழந்த குழந்தைகளின் எண்ணிக்கையை விட கடந்த அக்டோபர் தொடங்கி இதுவரை காசாவில் இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகம் என்று கூறியிருக்கிறார்கள். இதனால் காசாவை குழந்தைகளின் மாயாணம் என்று வேதனையுடன் அழைத்துள்ளார் ஐநாவின் பொதுச் செயலாளர் அந்தோனியார் என்பவர். அது மட்டுமா, பலஸ்தீன் குழந்தைகள் தங்களது வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாத அதிர்ச்சியில் தள்ளப்பட்டுள்ளனர் என்று யுனிசெஃப் அமைப்பு எச்சரித்துள்ளது. இந்த குழந்தைகளின் உடல் நலத்திலும் மனநலத்திலும் ஏற்பட்டுள்ள காயங்களை ஆற்றுவது என்பது மிகவும் கடினமான ஒரு செயல். கிட்டத்தட்ட 4 லட்சம் குழந்தைகள் உளவியல் ரீதியான பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கின்றார்கள். மேலும் தொடர்ந்து வரும் போரால் 10 லட்சம் குழந்தைகளின் உயிர் பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலேயே இருந்து வருவதாக குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. சுபஹானல்லாஹ். எல்லாம் வல்ல இறைவன் நம் சகோதரர்களை பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பலஸ்தீன் மக்கள் படும் கஷ்டம் நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மால் என்ன முடியும் என்று பார்த்தால் இறைவனிடத்தில் கையேந்துவதை தவிர நம்மால் வேறு எதுவும் முடியாது என்று நினைத்தால் நீங்கள் இறைவனிடத்தில் முடிந்தவரை அவர்களுக்காக அழுது பிரார்த்தனை செய்யுங்கள். இன்று வெள்ளிக்கிழமை இறைவனிடத்தில் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாளில் முடிந்தவரை அழுது இந்த பலஸ்தீன் மக்களுக்காக, பச்சிளம் குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் உறவுகளே. இன்ஷா அல்லாஹ் மற்றொரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.